அலாரம் அடிப்பதற்கு முன்பே லக்ஷ்மி கண்விழித்தாள். வெளியே கோட்டயம் நகரம் உறக்கத்தின் கடைசி பொழுதுகளில் இருந்தது. தெருவிளக்குகளின் மங்கலான வெளிச்சம் ஜன்னல் கம்பிகள் வழியாக அறைக்குள் ஊடுருவியது. அவள் சத்தமின்றி எழுந்தாள். அருகில் உறங்கிக் கொண்டிருந்த தங்கை பார்வதியின் நெற்றியில் பாசத்துடன் தடவினாள். 12 வயது பெண்ணான பார்வதியின் முகத்தில் களங்கமில்லாத புன்னகை இருந்தது. அந்த தூக்கம்தான் தன் வாழ்க்கையின் ஆற்றல் என்று லக்ஷ்மி பலமுறை நினைப்பதுண்டு. சமையலறையில் தீப்பற்றத் தொடங்கியபோது கோழிகள் கூவத் தொடங்கியிருந்தன. கருப்பு தேநீரின் கட்டஞ்சாயாவின் கசப்பான வாசனை அந்த சிறிய வீட்டிற்குள் நிறைந்திருந்தது. பார்வதி பள்ளிக்கு கொண்டு செல்ல வேண்டிய சாதத்தையும் குழம்பையும் தயாரிக்கும்போது அவளது கைகள் எந்திரத்தைப் போல வேகமாக வேலை செய்தன. எல்லாவற்றையும் தயார் செய்து குளித்து சுத்தமான பழைய சுடிதார் அணிந்து அவள் தங்கையை எழுப்பினாள். அம்மு, எழுந்திரு கண்ணே, பள்ளிக்கு செல்ல வேண்டாமா? பார்வதி கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்தாள். அக்கா செய்த சூடான இட்லியையும் சட்னியையும் சாப்பிடும்போது அவள் சொன்னாள், அக்கா, இன்று ஆசிரியை புதிய கணக்கை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. லக்ஷ்மி அவளது கலைமுடியை தடவி சிரித்துக்கொண்டே சொன்னாள், என் அம்முக்குட்டி புத்திசாலி அல்லவா? கவனமாக கேட்டால் போதும், எல்லாம் புரியும். மாலையில் அக்கா உனக்கு உதவுவேனே. அதுதான் லக்ஷ்மி, தன் சொந்த கனவுகளை எல்லாம் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு தங்கையின் எதிர்காலத்திற்காக வாழ்பவள். பார்வதியை பள்ளி பேருந்தில் ஏற்றிவிட்ட பிறகு நெஞ்சில் ஒரு பாரத்துடன் அவள் தேநீர் கடைக்கு சென்றாள். ஸ்ரீமுருகன் டீ ஸ்டால் என்ற பலகை காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. கடையின் உரிமையாளர் குறுப்பு அதற்குள் வந்துவிட்டிருந்தார். அவரது நரியின் கண்கள் அவளை முழுவதுமாக ஒரு முறை உற்று நோக்கின. என்னடி இவ்வளவு தாமதம்? விடிந்தது உனக்கு தெரியவில்லையா? தங்கையை பள்ளியில் விட்டுவிட்டு வருகிறேன் முதலாளி, அவள் பணிவுடன் சொன்னாள். ஓ, உன் தங்கை படித்து கலெக்டராகி விடுவாள் அல்லவா? சீக்கிரம் வேலையை தொடங்க பாரு, அவர் இழிவாக சொன்னார். அதன் பிறகு ஓய்வில்லாத நிமிடங்கள். கண்ணாடி அலமாரியில் பலகாரங்களை அடுக்கி வைக்கும் போதும் தேநீர் போடும் போதும் பாத்திரங்களை கழுவும் போதும் குறிப்பின் ஏச்சிக்கள் ஒரு தொடர்கதை போல அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஒவ்வொரு சில்லறை காசுக்கும் கணக்கு கேட்கும். ஒரு கிளாஸ் தேநீர் அதிகமாக கொடுத்தால் சண்டையிடும் மனிதன். எனினும் அதையெல்லாம் வெளியே காட்டாமல் அவள் எல்லாரிடமும் புன்னகையுடன் பழகினாள். வருபவர்களுக்கு சூடான தேநீருடன் அவள் அன்பையும் பரிமாறினாள். சில நிரந்தர வாடிக்கையாளர்கள் அவளது நல்ல மனதை பாராட்டும்போது குறிப்பின் முகம் கருப்பதையும் அவள் பார்க்கிறாள். அந்த தேநீர் கடையும் கரியும் புகையும் அவளது சுவாசத்தின் ஒரு பகுதியாக மாறியிருந்தது. எனினும் மாலையில் கிடைக்கும் அற்பமான சம்பளத்தை நினைக்கும்போது, தங்கையின் புத்தகங்கள் மற்றும் சீருடையை பற்றி நினைக்கும்போது அவள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள். அன்று மதியம் வழக்கமான ஒரு ஏழை மனிதனுக்கு அவள் கொஞ்சம் சட்னி அதிகமாக கொடுத்ததற்காக குறுப்பு மிகவும் சண்டையிட்டார். இது உன் அப்பன் வீட்டு சொத்தை எடுத்துக் கொடுக்கிறாய்? இப்படியென்றால் இந்த கடையை மூட வேண்டியிருக்கும். லக்ஷ்மியின் கண்கள் கலங்கின. அவள் எதுவும் பேசாமல் வேலையை தொடர்ந்தாள். வெளியே வானம் இருட்டத் தொடங்கியிருந்தது. ஒரு பெரிய மழைக்கு இயற்கை தயாராகிக் கொண்டிருந்தது. அந்த மழை தன் வாழ்க்கையின் புயலின் தொடக்கம் என்று அவள் அறிந்திருக்கவில்லை. மதியம் முதலாளியின் ஏச்சை கேட்டதிலிருந்து லக்ஷ்மியின் உள்ளுக்குள் ஒரு கனல் எரிந்து கொண்டிருந்தது. அது பசியினுடையது அல்ல, அவமானத்தினுடையது. ஒவ்வொரு தேநீர் கிளாஸை கழுவும் போதும் பலகாரத்தை எடுத்துக் கொடுக்கும் போதும் அவளது மனம் கடந்த காலத்தை எங்கோ சுற்றி வந்தது. மாலை மயங்கியது. கடையில் கூட்டம் குறைந்தது. அவள் வானத்தை பார்த்தாள். இருண்டு திரண்ட மேகங்கள் அவளது மனம் போல இருந்தன. தினசரி கூலியை வாங்கிவிட்டு வீட்டிற்கு நடக்கும்போது வழியருகே பூங்காவில் அப்பாவின் கையில் தொங்கிக் கொண்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மகிழும் ஒரு குழந்தையை அவள் கண்டாள். ஒரு நிமிடம் அவள் நின்றுவிட்டாள். நினைவுகள் ஒரு நதி போல அவளது மனதிற்குள் பாய்ந்தன. அவளுக்கும் இது போன்ற ஒரு குழந்தை பருவம் இருந்தது. அப்பா ராகவன் மற்றும் அம்மா ஜானகி ஆகியோரின் செல்ல குழந்தைகளாக அவளும் தங்கையும் வாழ்ந்த அந்த நல்ல காலம். வயலிலும் தோட்டத்திலும் வேலை செய்து வேர்த்து வரும்போதும் அப்பா அவர்களுக்காக ஏதாவது பலகார பொட்டலத்தை கொண்டு வந்திருப்பார். அம்மாவின் பாசம் நிறைந்த ஏச்சுக்களை கேட்டு கஞ்சியும் புழுக்கும் சாப்பிட்ட அந்த மாலை பொழுதுகளுக்கு என்ன ஒரு இனிமை! அப்போது அவளுக்கு 16 வயது. 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று ஒரு ஆசிரியையாக ஆக வேண்டுமென்று கனவு கண்ட காலம். பார்வதிக்கு அப்போது 6 வயது. அக்கா கையில் தொங்கிக் கொண்டு திரியும் ஒரு சின்ன புறா. அந்த கருப்பு நாள் இப்போதும் அவளது நினைவில் ஒரு அதிர்ச்சியுடன் வருகிறது. அருகிலுள்ள ஆற்றில் குளிக்கச் சென்றிருந்தனர் அப்பாவும் அம்மாவும். பருவமழை பொழிந்து கொண்டிருந்த ஒரு மாலை நேரம். எதிர்பாராமல் வந்த வெள்ளப்பெருக்கு இருவரையும் அடித்துச் சென்றது. அழுகையும் மக்களின் கூச்சலும் முடிந்தபோது அந்த சிறிய வீட்டின் வாசலில் அவளும் தங்கையும் தனியாக இருந்தனர்.
உறவினர்கள் சில நாட்கள் பரிதாபம் காட்டினார்கள். சிலர் அவர்களை அனாதை இல்லத்தில் சேர்க்கும்படி அறிவுறுத்தினர். வேறு சிலர் இருவரையும் 2 வீடுகளுக்கு அழைத்துச் செல்லலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கருப்பு இரவில் பயந்து அழுது கொண்டிருந்த தங்கையை நெஞ்சோடு அணைத்து படுத்துக் கொண்டிருந்த லக்ஷ்மி ஒரு முடிவெடுத்தாள். நாங்கள் பிரிய மாட்டோம். என் அம்முவை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் இருக்கிறேன் அவளுக்கு என்று. மறுநாள் முதல் அவள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். படிப்பை பாதியிலேயே நிறுத்தினாள். வீட்டிற்கு அருகிலுள்ள வீடுகளில் சிறிய வேலைகளுக்கு செல்லத் தொடங்கினாள். அங்கிருந்துதான் கோட்டயம் நகரில் இந்த தேநீர் கடையில் வேலை இருப்பதை அறிந்தாள். அதிக சம்பளம் கிடைக்கும் என்று தெரிந்தபோது தங்கையின் படிப்புக்கும் எதிர்காலத்துக்கும் அது நல்லது என்று கருதி அவள் இங்கே வந்தாள். ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போதும் அந்த நினைவுகள் அவளை மேலும் பலப்படுத்தின. இல்லை, நான் சோர்ந்து போக மாட்டேன். அப்பாவும் அம்மாவும் என்னிடம் ஒப்படைத்த வேலை இது. என் தங்கையை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் என்று. வீட்டின் வாசலை அடைந்தபோது அவள் கண்ணீரை துடைத்து முகத்தில் புன்னகையை அணிந்து கொண்டாள். உள்ளே இருந்து பார்வதியின் குரல் கேட்டது. இன்று ஆசிரியை கற்பித்த கணக்கை பற்றி அவள் யாரிடமோ சத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த குரல் கேட்டபோது லக்ஷ்மியின் எல்லா கவலைகளும் கரைந்து போனது. இதுதான் அவளது உலகம். இந்த உலகத்தை நிலைப்புறுத்த அவள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தாள். கோட்டயம் நகரின் மையப்பகுதியிலிருந்து விலகி பசுமை நிறைந்த ஒரு இடத்தில் மேனன் வில்லா உயர்ந்து நின்றது. அந்த பெரிய இரும்பு கேட்டை தாண்டினால் வெளியுலகத்தின் சத்தங்கள் எதுவும் உள்ளே நுழையாது. வெட்டி அழகுபடுத்தப்பட்ட புல்வெளி, பூத்து குலுங்கும் செடிகள், வீட்டின் கம்பீரம் ஆகியவை யாரையும் ஈர்ப்பதாக இருந்தன. ஆனால் அந்த பெரிய வீட்டினுள்ளே பல சமயங்களில் ஒருவித மௌனம் சூழ்ந்திருந்தது. வீட்டிலிருந்த அலுவலகத்தில் அமர்ந்து லேப்டாப்பை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார் மாதவமேனன். அவரது குரல் அந்த அறையில் எதிரொலித்தது. இல்லை, இந்த ஒப்பந்தம் நாளையே முடிவடைய வேண்டும். இதற்கு மேல் தாமதத்தை நம்மால் தாங்க முடியாது. கோடிக்கணக்கான கணக்குகள் அவரது விரல் நுனிகளில் இலகுவாக கடந்து சென்றன. வணிக உலகில் அவர் ஒரு தந்திரசாலியான சாணக்கியனாக இருந்தார். அப்போது மனைவி சுமித்ரா ஒரு கப் காஃபியுடன் அங்கே வந்தாள். அவளது முகத்தில் கணவனின் வெற்றியின் பெருமையுடன் ஏதோ ஒரு சோகத்தின் நிழலும் இருந்தது. அவள் ஜன்னல் வழியாக வெளியே சுட்டிக்காட்டினாள். ஏட்டா, அதை பாருங்கள். மாதவமேனன் பேச்சை நிறுத்தி வெளியே பார்த்தார். அவர்களது ஒரே மகன் 7 வயது கண்ணன் விலையுயர்ந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை வைத்து புல்வெளியில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்தான். அவனைச் சுற்றி உலகில் எந்த குழந்தையும் ஆசைப்படும் பொம்மைகள் இருந்தன. ஆனால் அவன் முகத்தில் மகிழ்ச்சி மலரவில்லை. எவ்வளவு நேரமாக அவன் தனியாக விளையாடத் தொடங்கிவிட்டான் என்று தெரியுமா? நீங்கள் ஏன் கீழே சென்று அவனுடன் கொஞ்ச நேரம் இருக்கக்கூடாது? சுமித்ராவின் குரலில் ஒரு கெஞ்சும் தொனி இருந்தது. மாதவமேனன் ஒரு பெருமூச்சுடன் சொன்னார். சுமித்ரா, எனக்கு நேரமில்லை என்று உனக்கு தெரியாதா? இப்போது பேசிக் கொண்டிருப்பது 100 கோடி திட்டத்தை பற்றி. நான் இவ்வளவு கஷ்டப்படுவது யாளுக்காக? நம் மகனின் எதிர்காலத்திற்காக அல்லவா? அதை கேட்டு சுமித்ராவின் கண்கள் கலங்கின. பணத்தை விடவும் பெரிய பொம்மைகளை விடவும் அவனுக்கு தேவைப்படுவது அப்பாவின் பாசம்தான். நேற்று பள்ளியில் என் அப்பா என்று தலைப்பில் பேசச் சொன்னபோது அவன் எதுவும் பேசாமல் நின்றுவிட்டான். ஆசிரியை என்னை கூப்பிட்டு கேட்டார்கள். என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. மாதவமேனனின் முகம் மாறியது. சுமித்ரா சொன்ன வார்த்தைகள் ஒரு அம்பு போல அவரது இதயத்தில் தைத்தன. ஒரு கணம் அவருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. லாப்டாப்பை மூடிவிட்டு எழுந்து நிற்க முயன்றபோது அவரது தொலைபேசி மீண்டும் ஒலித்தது. மற்றொரு முக்கியமான அழைப்பு. அவர் சுமித்ராவை உதவியற்றவராக பார்த்தார். அவர்கள் எதுவும் பேசாமல் திரும்பி நடந்தார்கள். தன் அப்பா மீண்டும் பிஸியாகிவிட்டார் என்று பார்த்தபோது கண்ணனின் முகம் வாடியது. அவன் விளையாடிக் கொண்டிருந்த காரை தூரே எறிந்தான். அவனது சிறிய கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அப்போதுதான் அவன் அதை பார்த்தான். புல்வெளியின் அந்த பகுதியிலிருந்த சிறிய கேட் யாரோ மூட மறந்துவிட்டிருந்தது. வெளியுலகம் அவனை அழைப்பது போல இருந்தது. யாருக்கும் தெரியாமல் ஒரு முறை அங்கே சென்று பார்க்கலாமா? அவனது சிறிய மனதில் ஒரு புதிய சாகச பயணத்தின் சிந்தனை தோன்றியது. லக்ஷ்மி வேலை செய்து வந்த தேநீர் கடையின் மேல் வானம் இருண்டு கனத்தது. பகல் வெளிச்சம் மங்கத் தொடங்கியது மாலையானதால் மட்டுமல்ல, கருத்து திரண்ட மழை மேகங்கள் சூரியனை மறைத்ததாலும் தான். லேசான காற்று மெல்ல வீசத் தொடங்கியது. அதனுடன் மண்ணின் வாசனையும் சூழ்ந்தது. கடையில் கூட்டம் குறைந்தது. குறுப்பு அன்றைய வரவு செலவு கணக்குகளை ஒரு பழைய நோட்டு புத்தகத்தில் குறித்து கொண்டிருந்தார். அவரது முகத்திலிருந்த கடுமையும் கஞ்சத்தனமும் அந்த பழைய நோட்டு புத்தகத்தில் இருப்பது போலவே தெளிவாக இருந்தது. லக்ஷ்மி கடைசி ஸ்டீல் கிளாஸ்களையும் கழுவி கவிழ்த்து வைக்கும்போது மிகவும் சோர்ந்தடைந்திருந்தாள். உடல் மட்டுமல்ல, மனமும் தளர்ந்திருந்தது. காலை முதல் கேட்டுக்கொண்டிருந்த ஏச்சுகள், தங்கையின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள்,
அனைத்தும் சேர்ந்து அவளது தோளில் ஒரு பெரிய பாரத்தை வைத்தது போலவே தோன்றியது. அப்போதுதான் அது நடந்தது. முதலில் லேசான தூறலாகத் தொடங்கியது. பின்னர் அது வேகம் எடுத்தது. வானத்தின் கதவு திறந்தது போல் பெருமழையாக அது பூமிக்கு கொட்டியது. வழியோரங்களில் நின்றவர்கள் அருகிலுள்ள கடைகளுக்கு ஓடி ஒளிந்தார்கள். வாகனங்கள் அனைத்தும் ஹெட்லைட்களை ஒளிர செய்து மெதுவாக ஊர்ந்து சென்றன. கண் இமைக்கும் நேரத்தில் கோட்டயம் நகரத்தின் மாலை பொழுது ஆர்ப்பரிக்கும் மழையின் சத்தத்தில் மூழ்கியது. நாசமான மழை! குறுப்பு முணுமுணுத்தார். இனி யாரும் இங்க வரமாட்டார்கள். அதே நேரத்தில் நகரத்தின் மற்றொரு மூலையில் அந்த பெரிய வீட்டின் கேட்டை தாண்டி வெளியே வந்த கண்ணன் வழி தெரியாம அலைந்து கொண்டிருந்தான். வண்ண சிறகுகள் கொண்ட ஒரு பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்துதான் அவன் இவ்வளவு தூரம் வந்தான். புதிய காட்சிகளும் சத்தங்களும் அவனுக்கு ஆர்வத்தை தந்தன. ஆனால் மழை தொடங்கியதும் அவனது தைரியம் குறைந்தது. பட்டாம்பூச்சி எங்கோ பறந்து போனது. திடீரென்று தனியாக இருக்கிறோம் என்று உண்மை ஒரு அதிர்ச்சியுடன் அவனுக்கு புரிந்தது. வீட்டிற்கு செல்லும் வழி அவனுக்கு தெரியவில்லை. இடியின் சத்தம் கேட்டு அவன் பயந்து காதுகளை பொத்திக் கொண்டான். குளிர்ந்த மழைத்துளிகள் அவனது சிறிய உடலை நடுங்க வைத்தன. கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டே அவன் முன்னோக்கி ஓடினான். சுற்றிலும் அறிமுகமில்லாத முகங்களும் கட்டிடங்களும். அவனது சிறிய மனதிற்கு தாங்க முடியாத அளவிற்கு அந்த பயம் இருந்தது. ஓட்டத்தின் நடுவில் எப்போதோ அவன் அந்த வெளிச்சத்தை பார்த்தான். ஸ்ரீ முருகன் டீ ஸ்டால். அந்த மங்கலான வெளிச்சம் அவனுக்கு ஒரு நம்பிக்கையாக தோன்றியது. கடைசி சக்தியையும் திரட்டி அவன் அங்கே ஓடினான். கடையின் முன் வந்து சேர்ந்தபோது உள்ளே நுழைய தயங்கி அவன் வெளியே நின்றான். உடல் முழுவதும் நனைந்து குளிரால் பற்கள் தட்டி பயந்து போன கண்களுடன் அவன் உள்ளே பார்த்தான். கடையை மூட தயாராகிக் கொண்டிருந்த லக்ஷ்மிதான் அவனை முதலில் பார்த்தாள். மழை நீரில் நனைந்து உதவியற்ற நிலையில் நிற்கும் அந்த குழந்தை முகத்தை பார்த்தபோது அவளது இதயம் ஒரு முறை துடித்தது. ஒரு கணம் அவளுக்கு தன் சொந்த தங்கையின் நினைவு வந்தது. இந்த உலகில் யாரும் இல்லாமல் தனியாக போயிருக்கக்கூடிய நிலைமையை அந்த குழந்தையின் உருவத்தில் அவள் கண்டாள். வெளியே மழையில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த குழந்தையை பார்த்தபோது லக்ஷ்மியின் உள்ளுக்குள் இருந்த தாய்மை உணர்வு விழித்தது. அவள் வேறு எதுவும் சிந்திக்கவில்லை. கணக்குகளில் மூழ்கியிருக்கும் குறுப்பு பார்க்கவில்லை என்று உறுதி செய்து கொண்டு அவள் வேகமாக கடையின் வாசலுக்குச் சென்றாள். தம்பி! அவளது குரல் பாசத்துடன் இருந்தது. பயந்து போன அந்த குழந்தை கண்கள் அவளை பார்த்தன. அவனது உதடுகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. வெளியே நிற்காதே, உள்ளே வா, மழையில் நனைய வேண்டாம். அவள் அவனது கையை மெல்ல பிடித்தாள். அந்த குழந்தை கை பனிக்கட்டி போல் குளிர்ந்து இருந்தது. அவள் அவனை உள்ளே அழைத்து வந்து யாரும் பார்க்காத ஒரு மூலையில் இருந்த ஸ்டூலில் அமர வைத்தாள். பழைய ஒரு துணியை எடுத்து அவனது தலையையும் உடலையும் துடைத்துக் கொடுத்தாள். பேரென கண்ணே? அவள் வாஞ்சியுடன் கேட்டாள். அவன் பயத்தால் எதுவும் பேசவில்லை. தலையை குனிந்திருந்தான். அவனது பசியால் வாடிய முகத்தை பார்த்தபோது அவளால் பொறுக்க முடியவில்லை. ஒரு கணம் அவளுக்கு முதலாளியை பற்றி பயம் வந்தது. ஒரு தேநீருக்கு கூட கணக்கு கேட்கும் ஆளாயிற்றே. ஆனால் அந்த குழந்தையின் பரிதாபமான பார்வைக்கு முன் அவளது பயமெல்லாம் கரைந்து போனது. அவள் வேகமாக ஒரு கிலாஸில் சூடான தேநீரை ஊற்றினாள். ஆவி பறக்கும் அந்த கிலாஸையும் கண்ணாடி அலமாரியிலிருந்து யாரும் அறியாமல் எடுத்த ஒரு பழத்தையும் அவனிடம் நீட்டினாள். இதை சாப்பிடு. அவன் தயங்கி நின்றான். ஆனாலும் பசி எல்லாவற்றையும் வென்றது. அந்த குழந்தை கைகள் நடுக்கத்துடன் கிளாஸை வாங்கின. சூடான தேநீரின் முதல் மிடப்பு உள்ளே சென்றபோது அவனது உடலெங்கும் ஒரு ஆறுதல் பரவுவது போலிருந்தது. அவன் ஆவலுடன் தேநீரை குடித்து முடித்தான். பழத்தையும் சாப்பிட்டான். பிறகு நன்றி நிறைந்த கண்களுடன் அவளை பார்த்தான். அந்த பார்வை லக்ஷ்மிக்கு போதுமானதாக இருந்தது. உலகிலுள்ள எல்லா செல்வமும் கிடைத்த மகிழ்ச்சி அவளுக்கு தோன்றியது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நிமிடங்களின் ஆயுள்தான் இருந்தது. லக்ஷ்மி! பின்னாலிருந்து வந்த குறுப்பின் அலறலை கேட்டு அவள் அதிர்ந்து திரும்பினாள். அவனது கண்கள் கோபத்தால் ஜொலித்தன. என்னடி இங்கே நடக்குது? என் கடையிலுள்ள பொருட்களை எடுத்து தர்மம் செய்ய உனக்கு என்னடி அதிகாரம்? அவர் அவளை நோக்கி சீறினார். முதலாளி, அது ஒரு சின்ன குழந்தையல்லவா? மழையில் நனைந்து பசியுடன் இருந்தது. பாவம்! அவள் சத்தத்தை குறைத்து சொல்ல முயன்றாள். பாவமா? உன் சம்பளத்தில் இருந்தால் இதற்கெல்லாம் காசு எடுக்கிறாய். திருடி! கடையிலுள்ள பொருளை திருடுகிறாயா? அவரது வார்த்தைகள் விஷம் பூசப்பட்ட அம்புகள் போல் அவளது இதயத்தில் தைத்தன. நான் திருடவில்லை முதலாளி. அவளது கண்கள் கலங்கின. பேசாதே. உன்னை போன்றவர்கள் என் கடையில் வேண்டாம். வெளியே போடி இங்கிருந்து. நாளை முதல் இந்த பக்கம் வரக்கூடாது. உன் கணக்கு முடிந்தது. லக்ஷ்மி உடைந்து போனாள். ஒரு நிமிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவள் திகைத்து நின்றாள். தான் செய்த ஒரு நல்ல காரியத்திற்காகவா இந்த தண்டனை? அவளது மனதில் தங்கையின் முகம் தோன்றியது. நாளை முதல் என்ன செய்வாள்? பார்வதியை எப்படி படிக்க வைப்பாள்? உதவியற்றவளாக அழுது கொண்டே அவள் தனது துணிப்பையையும் எடுத்துக்கொண்டு கடையின் படியை விட்டு இறங்கினாள். வெளியே மழை அப்போதும் நிற்கவில்லை. அதனுடன் அவளது கண்களும் பொழிந்து கொண்டே இருந்தன. தன் காரணமாக அந்த நல்ல அக்காவுக்கு சண்டை வந்ததல்லவா என்று நினைத்து கண்ணன் என்ற அந்த குழந்தை மனமும் வேதனைப்பட்டது.
கடையின் படியை விட்டு இறங்கும்போது லக்ஷ்மியின் உலகம் தலைகீழாக மாறியது போல் தோன்றியது. நிற்காமல் பொழிந்த மழைத்துளிகள் அவளது கண்ணீருடன் கன்னம் வழியே ஓடின. ஒவ்வொரு அடிக்கும் பாரம் கூடியது போல கால்கள் தரையில் வைக்க தயங்கின. முன்னால் உள்ள பாதை வெறுமையாக இருந்தது. நாளை என்ன என்ற கேள்வி ஒரு பெரிய இரும்பு உருண்டையாக அவளது நெஞ்சில் பாரம் தூக்கியது. அவள் கொஞ்ச தூரம் நடந்தபோது பின்னாலிருந்து ஒரு அழுகை சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தபோது அந்த குழந்தை பயந்து போன கண்களுடன் அவளையே பார்த்து நின்றிருந்தான். லக்ஷ்மி போனவுடன் அவனும் கடையிலிருந்து வெளியே வந்திருக்கிறான். இந்த பெரிய உலகில் தனியாக ஆனது போல அடைக்கலத்திற்காக கெஞ்சும் அந்த கண்களை பார்த்தபோது லக்ஷ்மியால் அவனை அங்கேயே விட்டுச் செல்ல முடியவில்லை. தன் சொந்த கவலைகளுக்கு மத்தியிலும் அந்த குழந்தையின் உதவியற்ற நிலை அவளது இதயத்தை தொட்டது. அவள் திரும்பி நடந்து அவன் அருகே சென்றாள். முழங்காலிட்டு அவனது கண்களை பார்த்தாள். தம்பிக்கு பயமா? வீடு எங்கே இருக்கிறது என்று நினைவிருக்கிறதா? அவன் இல்லை என்று தலையசைத்தான். அவனது சிறிய கண்கள் நிறைந்திருந்தன. இந்த இரவில் இந்த மழையில் இவனை எங்கே கொண்டு போய் விடுவது? லக்ஷ்மி ஒரு நிமிடம் திகைத்து போனாள். போலீசில் ஒப்படைக்கலாம் என்று நினைத்தால் அவர்கள் 100 கேள்விகள் கேட்பார்கள். ஒருவேளை தன்னை சந்தேகிக்கலாம். கடைசியில் அவளது உள்ளுக்குள் இருந்த நல்ல குணமே வழியை காட்டியது. எது வந்தாலும் இந்த இரவு இவனுக்கு நான் ஒரு துணையாக இருப்பேன். பயப்படாதே, என் கூட வா. அவள் அவனது குளிர்ந்த கையை பிடித்து கொண்டாள். அந்த தொடுதலில் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டது. அவள் அவனையும் அழைத்து கொண்டு தனது சிறிய வீட்டிற்குச் சென்றாள். மழை கொஞ்சம் குறைந்திருந்தது. ஆனால் சாலைகளிலெல்லாம் தண்ணீர் தேங்கி நின்றிருந்தது. குறுகிய பாதை வழியாக நடந்து ஓலை கூரையான அந்த சிறிய குடிசையின் முன் வந்தபோது பார்வதி வாசலில் அக்காவுக்காக காத்திருந்தாள். அக்காவின் முகத்தையும் கூட இருந்த அறிமுகமில்லாத குழந்தையும் பார்த்தபோது பார்வதியின் முகத்தில் ஆவலும் பயமும் தெரிந்தது. அக்கா, என்னாச்சு? இவ யார்? லக்ஷ்மி எதுவும் பேசாமல் உள்ளே சென்றாள். பின்னாலேயே கண்ணனும். அவள் நனைந்த உடைகளை மாற்றினாள். கண்ணனுக்கு உடுத்த தனது பழைய ஒரு ஆடையை கொடுத்தாள். அடுப்பில் தீ மூட்டி மிச்சமிருந்த கஞ்சியை சூடாக்கி அவர்கள் இருவருக்கும் கொடுத்தாள். பசியுடன் இருந்த கண்ணன் அதை வேகமாக குடித்து முடித்தான். எல்லாம் முடிந்ததும் லக்ஷ்மி நடந்த சம்பவங்களையெல்லாம் தங்கையிடம் சொன்னாள். வேலை போய்விட்டது என்று அறிந்தபோது பார்வதியின் முகமும் வாடியது. அக்காவை கட்டி அணைத்து அவள் அழுதாள். நாம் இனி என்ன செய்வோம் அக்கா? பரவாயில்லை கண்ணே, கடவுள் ஒரு வழியை அடைத்தால் இன்னொரு வழியை திறந்து வைப்பார். நீ பயப்படாதே. லக்ஷ்மி தங்கையை ஆறுதல் படுத்தினாள். ஆனால் அவளது உள்ளுக்குள்ளிருந்த பயம் அடங்கவில்லை. வெளியே மழையின் சத்தம் மட்டும். உள்ளே 3 இதயங்கள், ஒன்று சோகத்தாலும் மற்றொன்று பயத்தாலும் உலகின் கடினத்தன்மை அறியாத களங்கமற்ற தன்மையாலும் துடித்து கொண்டிருந்தன. அந்த சிறிய குடிசையில் அந்த இரவில் லக்ஷ்மி அறிமுகமில்லாத ஒரு குழந்தைக்கு அடைக்கலம் கொடுத்தாள். நாளைய காலை பொழுது என்ன கொண்டு வரப்போகிறது என்று தெரியாமல் அவர்கள் மூவரும் அந்த இரவில் ஒன்றாக படுத்து உறங்கினர். மறுநாள் காலையில் மழை மேகங்கள் விலகிப்போன வானம் தெளிவாக இருந்தது. ஆனால் குர்பின் மனதில் புதிய மேகங்கள் திரண்டு கொண்டிருந்தன. முதல் நாளின் கணக்குகளை பார்த்து பணத்தை எண்ணும்போது லக்ஷ்மியை வேலையை விட்டு நீக்கியதில் உள்ள மகிழ்ச்சி அவரது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. ஒரு தேநீர் மற்றும் பழத்தின் விலையை சேமித்ததாக அவர் தன்னைத்தானே சிரித்து கொண்டார். அப்பொழுதுதான் அந்த காட்சியை கண்டார். நகரத்தின் குண்டும் குழியுமான சாலையில் என்றுவரை பார்த்திராத ஒரு கருப்பு கார் அவரது தேநீர் கடையின் முன் வந்து நின்றது. அதிலிருந்து அவசரமாக இறங்கி வந்தவர் விலை உயர்ந்த உடை அணிந்த, முகத்தில் பதட்டம் படர்ந்த ஒரு மனிதர். அது மாதவமேனன்தான். அவர் நேராக கடைக்குள் வந்தார். அவரது கண்கள் சுற்றிலும் தேடிக்கொண்டிருந்தன. கையில் இருந்த ஒரு புகைப்படத்தை அவர் குருப்பிடம் நீட்டினார். இந்த பையனை பார்த்தீர்களா? என் மகன் நேற்று மாலை முதல் காணாமல் என்றார். அவரது குரல் உடைந்தது. புகைப்படத்தை பார்த்த குருப்பு ஒரு கணம் அதிர்ந்தார். லக்ஷ்மி தேநீர் கொடுத்த அதே பையன். அவரது மூளையில் ஆயிரக்கணக்கான மின்னல்கள் ஒரே நேரத்தில் ஓடின. இந்த மனிதரின் உடையையும் காரையும் பார்த்தால் தெரியும் பெரிய பணக்காரர் என்று. மகனை காணாமல் போன ஒரு அப்பாவின் உதவியற்ற நிலையை பயன்படுத்திக் கொள்ள அவரது பேராசைக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. குருப்பு முகத்தில் ஒரு பரிதாபத்தை கொண்டு வந்து சொன்னார். ஐயோ ஐயா, இந்த மோனை நான் இன்று இங்கே பார்த்தேன். எங்கே? எப்போது? இங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் இருக்கிறாள், லக்ஷ்மி. அவள் இந்த குழந்தையுடன் பேசுவதை பார்த்தேன். ஏதோ இனிப்பு கொடுத்து மயக்குவது போல் இருந்தது. குருப்பு பொய்க்கதையே உருவாக்கத் தொடங்கினார். பிறகு எங்கே போனார்கள்?
நான் கேட்டபோது அவள் கோபப்பட்டாள். ஐயா, எனக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. வெறுவேளை பணத்திற்காக குழந்தையை கடத்திச் சென்றிருக்கலாம். ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண் அல்லவா? தன் மகனை ஒரு பிச்சைக்காரி கடத்திச் சென்று விட்டாள் என்ற எண்ணம் மாதவமேனனை பைத்தியமாக்கியது. அவளது வீடு எங்கே இருக்கிறது? நான் இப்போதே அங்கே செல்ல வேண்டும். இதுதான் குருப்பு காத்திருந்த தருணம். அவர் ஒரு நிமிடம் தயங்கினார். ஐயா, அது கொஞ்சம் உட்புற பகுதியில் இருக்கிறது. பிறகு இந்த தகவல்கள் எல்லாம் என்னை போன்ற ஒரு ஏழைக்கு. அவரது கண் பணத்தில்தான் என்று புரிந்து கொண்ட மாதவமேனன் பர்சிலிருந்து ஒரு கட்டு நோட்டை அவரது கையில் வைத்தார். இதை வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு அவளது முகவரி மட்டும் போதும். பணத்தை பார்த்தபோது குர்பின் கண்கள் பிரகாசித்தன. பேராசையுடன் அதை வாங்கி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அவர் ஒரு காகிதத்தில் லக்ஷ்மியின் வீட்டிற்கு செல்லும் வழியை குறித்துக் கொடுத்தார். வேறு எதுவும் சிந்திக்காமல் கோபமும் சோகமும் நிறைந்த மனதுடன் மாதவமேனன் அந்த காரை லக்ஷ்மியின் குடிசை நோக்கி ஓட்டிச் சென்றார். நிரபராதியான ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் தான் கொளுத்தி போட்ட நெருப்பின் சூட்டை அறியாமல் குர்பு அந்த நோட்டுகளை எண்ணி பார்த்து கொடூரமாக சிரித்தார். லக்ஷ்மியின் குடிசையில் அந்த காலை பொழுது கவலையுடன் இருந்தது. எனினும் கண்ணனின் களங்கமற்ற இருப்பு அந்த சிறிய வீட்டில் ஒரு ஒளியை நிரப்பியது. பார்வதி அவனுடன் விளையாட்டுகளில் மூழ்கினாள். அவர்களின் சிரிப்பை கேட்டபோது லக்ஷ்மியின் மனதிலிருந்த பாரம் சற்று குறைந்தது. அவள் முதல் நாள் மிச்சமிருந்த கஞ்சியை சூடாக்கி அவர்கள் மூவருக்கும் கொடுத்தாள். அப்பொழுதுதான் அந்த குரல் கேட்டது. அவர்களின் குடிசையின் முற்றத்தில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தமான பிரேக் சத்தம். அந்த குறுகிய பாதையில் ஒரு கார் வருவது அரிது. அக்கம் பக்கத்தினர் அனைவரும் எட்டி பார்க்க தொடங்கினர். அதற்கு பிறகு வாசலில் யாரோ கோபத்துடன் இடிக்கும் சத்தம் கேட்டது. லக்ஷ்மி பயத்துடன் சென்று கதவை திறந்தாள். முன்னால் கோபத்தால் சிவந்த முகத்துடன் நிற்கும் மாதவமேனனை அவள் கண்டாள். உள்ளே பார்வதியுடன் சிரித்து கொண்டிருந்த கண்ணனை பார்த்ததும் அவரது கட்டுப்பாடு விலகியது. ஆறுதலுக்கு பதிலாக கோபம்தான் அவரது முகத்தில் நிறைந்தது. அப்படியானால் நீதானோ அது? என் மகனை கடத்தி வந்துவிட்டு ஒரு வெட்கமும் இல்லாமல் இங்கே உட்கார்ந்து சிரிக்கிறாயா? அவர் அவளை நோக்கி கத்தினார். லக்ஷ்மி அதிர்ந்து போனாள். என்னாச்சு? அவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை. அப்பாவின் உயர்ந்த குரலை கேட்ட கண்ணன் பயந்தான். அவன் ஓடி வந்து லக்ஷ்மியின் புடவை தலைப்பில் ஒழிந்து கொண்டான். இதை பார்த்தவுடன் மாதவமேனனின் சந்தேகம் உறுதியானது. திருடி, பணத்திற்காக என் குழந்தையை கடத்தி செல்லும் தைரியம் உனக்கு வந்துவிட்டதா? அவர் உள்ளே வந்தார். பார்வதி பயந்து அழத் தொடங்கினாள். கடத்தி சென்றதா? கடவுளே, நான் அப்படியெல்லாம் செய்யவில்லை ஐயா. வழி தவறி மழையில் நின்ற குழந்தையை நான்... அவள் குரல் உடைந்தது. நிறுத்து உன் நடிப்பை. தேநீர் கடைக்காரன் என்னிடம் எல்லாவற்றையும் சொன்னான். நீ இனிப்பு கொடுத்து மயக்கி அழைத்து வந்தாய். எதற்கு என்று எனக்கு தெரியும். பணத்திற்காக அல்லவா? அப்பொழுதுதான் லக்ஷ்மிக்கு எல்லாம் புரிந்தது. கூர்ப்பு கட்டிய பொய்க்கதை. வேலையை விட்டு நீக்கியது போதாமல் அவர் தனது வாழ்க்கையை அழிக்க முயற்சிக்கிறார் என்று அவள் உணர்ந்தாய். அது பொய் ஐயா. பசியுடன் இருந்த குழந்தைக்கு ஒரு தேநீர் கொடுத்ததற்காகத்தான் என்னை அவர் வேலையிலிருந்து நீக்கினார். அதைத் தவிர... அவள் பொங்கி அழுதபடி சொன்னாள். அவளது கண்ணீரையும் உதவியற்ற நிலையையும் பார்த்தபோது ஒரு கணம் மாதவமேனனின் மனம் அசைந்தது. அப்பா சண்டை போடுவதை பார்த்து புடவை தலைப்பிலிருந்து வெளியே வந்த கண்ணன் சொன்னான். அப்பா, அக்காவை சண்டை போடாதே. அக்கா நல்லவர். எனக்கு பசியாக இருந்தபோது தேநீர் கொடுத்தார். அந்த குழந்தையின் களங்கமற்ற வார்த்தைகள் மாதவமேனனின் ஹிருதயத்தில் சென்று தைத்தன. அவரது கோபம் மெல்ல கரைந்தது. அவர் அந்த வீட்டின் உட்புறத்தை ஒரு முறை பார்த்தார். வறுமை மட்டும் நிறைந்த ஒரு குடிசை. ஒரு கடத்திக்காரியாக இருந்தால் இப்படித்தான் தனது மகனை வைத்திருப்பாளா? அவரது மனசாட்சி விழித்தது. ஒரு பேராசைக்காரனின் பேச்சை கேட்டு தான் எவ்வளவு பெரிய தவறு செய்ய துணிந்தோம் என்று அவர் உணர்ந்தார். அவரது முகத்தில் இருந்த கோபம் வெட்கத்திற்கு வழிவிட்டது. அந்த பாவம் செய்த பெண்ணின் கண்ணீருக்கு முன் அவர் முதல் முறையாக தலை குனிந்தார். மகனின் வார்த்தைகளை கேட்ட மாதவமேனன் ஒரு கணம் திகைத்து நின்றார். குற்றமுணர்ச்சி ஒரு கனல் போல அவரது ஹிருதயத்தை ஏறித்தது. ஒரு பணக்காரனின் ஆணவமும் ஒரு அப்பாவின் பதட்டமும் ஒரு கெட்டவனின் பொய்யும் சேர்ந்து தான் எவ்வளவு பெரிய அநீதியை இந்த பாவம் செய்த பெண்டுக்கு செய்துவிட்டோம் என்று அவர் உணர்ந்தார். அவரது கண்கள் கலங்கின. மகளே, என்னை மன்னித்துவிடு. உடைந்த குரலில் அவர் சொன்னார். ஒரு அப்பாவின் மனதின் தவிப்பில் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு மன்னிப்பு இல்லை என்று தெரியும். இருந்தாலும்... அவரால் வார்த்தைகளை முடிக்கவில்லை. லக்ஷ்மி தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே சொன்னாள். பரவாயில்லை ஐயா. உங்களிடத்தில் யார் இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பார்கள். பையன் பத்திரமாக இருக்கிறானே, அது போதும். அவளது குரலில் கோபத்தின் ஒரு துளி கூட இல்லை. அவளது அந்த பெரிய மனதையும் வறுமையிலும் விடாமல் பாதுகாக்கும் சுயமரியாதையும் மாதவமேனன் ஆச்சரியத்துடன் பார்த்தார். அவர் தனது பர்சிலிருந்து செக் புத்தகத்தை வெளியே எடுத்தார். அதில் ஒரு பெரிய தொகையை எழுதி அவளிடம் நீட்டினார். இது உன் நல்ல மனதிற்கான ஒரு பரிசாக வைத்துக்கொள்.
என் மகனின் உயிரை நீதான் காப்பாற்றினாய். இதெல்லாம் ஈடாகாது என்று தெரியும். இருந்தாலும் லக்ஷ்மி பணிவுடன் அந்த செக்கை மறுத்தாள். வேண்டாம் ஐயா, ஒரு மனித உயிருக்கு நான் விலை வைக்க மாட்டேன். பசியுடன் இருந்த குழந்தைக்கு உணவு கொடுத்தது மனிதாபிமானத்தின் பெயரில்தான், பணத்திற்காக அல்ல. இந்த பணத்தை வாங்கினால் எனக்கு செய்த நல்ல காரியத்திற்கு மதிப்பில்லாமல் போய்விடும். அவளது வார்த்தைகளை கேட்ட மாதவமேனன் உண்மையிலேயே அதிர்ந்தார். பணம் கொண்டு எதையும் அடையலாம் என்று நினைத்த தங்கள் உலகம் எவ்வளவு சிறியது என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அந்தச் சிறிய குடிசையின் உள்ளே அந்த பணக்கார தம்பதியர் அந்த வார்த்தைகள் ஒரு அம்பு போல அந்த தம்பதியன் இதயத்தில் தைத்தன. பிஸியான வாழ்க்கைக்கு இடையே தங்கள் மகனுக்கு இழப்பது என்னவென்று அவர்களுக்கு புரிந்தது. லக்ஷ்மி ஒரு கண்ணாடி போல அவர்களது தவறுகளை அவர்களுக்கு காட்டிக் கொடுத்தாள். மாதவமேனனின் மனதில் லக்ஷ்மி மீதுள்ள மரியாதை பன்மடங்கு அதிகரித்தது. இவ்வளவு பக்குவமும் விவேகமும் உள்ள ஒரு பெண்ணையா தான் திருடி என்றழைத்தோம் என்று நினைத்தபோது அவருக்கு மீண்டும் வெட்கம் வந்தது. நீ சொன்னது சரிதான் மகளே, நாங்கள் இனி கவனமாக இருக்கிறோம், அவர் உறுதியான குரலில் சொன்னார். ஆனால் உன்னை இந்த நிலையில் விட்டுச் செல்ல எங்களால் முடியாது. முன் வேலை போனது எங்கள் மகன் காரணமாகத்தான். அதற்கு ஒரு தீர்வு காணாமல் எனக்கு ஒரு நிம்மதியும் இருக்காது. அவரது சிந்தனைகள் அப்போது குறுப்பின் பக்கம் திரும்பின. அந்த கெட்டவனின் முகம் மனதில் வந்ததும் அவரது முகம் கோபத்தால் சுருங்கியது. லக்ஷ்மி, நீ எங்களுடன் வரவேண்டும். அந்த கடையை நோக்கி உன் நிரபராதித்தன்மையை நிரூபிக்க வேண்டும். உன்னை அவமானப்படுத்தியவனுக்கு அவனது தவறு புரிய வைக்க வேண்டும். லக்ஷ்மி முதலில் தயங்கினாள். வேண்டாம் ஐயா, எனக்கு அவர் மீது கோபமில்லாம் இல்லை. ஒவ்வொருவரின் குணம் ஒவ்வொரு மாதிரி தானே. அப்படியில்லை மகளே, மாதவமேனன் சொன்னார். நல்லது செய்பவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. தீமை செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நீ வரவில்லை என்றால் அந்த ஊர் மக்களின் முன் நீ இன்றும் ஒரு திருடியாகத்தான் இருப்பாய். அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வா. அவரது வற்புறுத்தலுக்கு முன் லக்ஷ்மியால் எதிர்க்க முடியவில்லை. அவள் தங்கையை அணைத்து தைரியத்தை சேகரித்தாள். மாதவமேனனும் சாவித்திரியும் கண்ணனையும் கூட்டி காரில் ஏறினர். லக்ஷ்மியும் அவர்களுடன் பயணமானாள். நீதியை நிலைநாட்ட ஒரு பயணம். மாதவமேனனின் விலையுயர்ந்த கார் புருப்பின் தேநீர் கடையின் முன் வந்து நின்றபோது அங்கிருந்த மக்கள் அனைவரின் கவனமும் அங்கே திரும்பியது. சிறிது நேரத்திற்கு முன்வரை லக்ஷ்மியை பற்றி தவறாக பேசிய பலரின் கண்களில் ஆச்சரியம் நிறைந்தது. பணப்பெட்டியின் அருகில் அமர்ந்து கணக்குகளை பார்த்து கொண்டிருந்த குருப்பு காரை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் எழுந்தார். மேலும் பணம் கிடைக்கும் என்றோ அல்லது தான் அளித்த உதவிக்காக நன்றி சொல்ல வந்தார்கள் என்றோ அவர் நினைத்தார். ஆனால் காரின் பின்னிருக்கையிலிருந்து மாதவமேனன் மற்றும் மனைவியுடன் லக்ஷ்மி இறங்கி வருவதை பார்த்தபோது குருப்பின் முகத்திலிருந்த சிரிப்பு மறைந்தது. அவரது உடல் பயத்தால் நடுங்கியது, முகம் வெளிறிப்போனது. மாதவமேனன் அமைதியாக ஆனால் கம்பீரத்துடன் கடையினுள்ளே நடந்தார். அவரது கண்களிலிருந்த தீவிரம் தாங்க முடியாமல் குருப்பு தலை குனிந்தார். குருப்பே, மாதவமேனனின் குரல் அந்த கடையினுள்ளே ஒலித்தது. நீங்கள் எனக்கு ஒரு பெரிய உதவியை செய்தீர்கள். என் மகனை கடத்திச் சென்ற குழந்தையைப் பற்றி தகவல் கொடுத்தீர்கள் அல்லவா? அங்கே கூடியிருந்த மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். குருப்பு நடுக்கத்துடன் ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு சிறிய தவறு நேர்ந்துவிட்டது. இந்த குழந்தை என் மகனை கடத்திச் செல்லவில்லை, அவனது உயிரை காப்பாற்றினாள். பசியுடன் அழுத என் குழந்தைக்கு உங்கள் கண்ணில் படாமல் ஒரு கிளாஸ் தேநீர் கொடுத்ததற்காக நீங்கள் இந்த பெண்ணை திருடி என்று அழைத்து வேலையிலிருந்து வெளியேற்றினீர்கள் அல்லவா? ஒவ்வொரு வார்த்தையும் கூர்மையான அம்பு போல குருப்பின் நெஞ்சில் தைத்தது. ஊர் மக்களின் முன் அவரது பொய்கள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தன. மக்களின் முணுமுணுப்புகள் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளாக மாறின. அதை ஐயா, எனக்கு அவர் தடுமாறினார். இனி எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் கையுயர்த்தி அவரை தடுத்தார். கருணையும் நன்மையும் உள்ள இந்த பெண்ணை அவமானப்படுத்தி வெளியேற்றிய இந்த கடையில் இனி நீங்கள் வேலை செய்ய வேண்டாம். இந்த கடையை நான் விலை கொடுத்து வாங்கிவிட்டேன். இதன் இன்று முதல் உரிமையாளர் லக்ஷ்மிதான். அங்கு நின்றிருந்த அனைவரும் ஒரே மாதிரி அதிர்ந்தனர். லக்ஷ்மியால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. அவள் நம்ப முடியாததுடன் மாதவமேனனை பார்த்தாள். கண்ணீர் அவரது பார்வையை மறைத்தது. குருப்பு அவமானத்தின் பாரத்தால் தலை குறிந்து நின்றார். பணத்தின் மீதான பேராசை அவரை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியது என்று அவர் வேதனையுடன் உணர்ந்தார். மாதவமேனன் லக்ஷ்மியின் அருகில் சென்றார். மகளே, இது உன் நன்மைக்கான பலன். கடவுள் கொடுத்தது. இனி இந்த கடை உன்னுடையது. நேர்மையுடன் கடின உழைப்புடன் நீ இதை முன்னேற்ற வேண்டும். அவளால் நன்றி சொல்ல வார்த்தைகளில்லை. அவள் நிறைந்த கண்களுடன் கைகூப்பி நின்றாள். ஒரு நாளுக்கு முன்வரை தான் கண்ணீருடன் வேலை செய்திருந்த, அவமானப்பட்டு வெளியேற வேண்டியிருந்த அதே தேநீர் கடையின் உரிமையாளராக தான் மாறிவிட்டேன். வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமாக மாறுகிறது என்று அவள் நினைத்தாள்.
மாதவமேனன் குடும்பம் காரில் ஏறிப்போன பிறகும் லக்ஷ்மிக்குத்தான் ஒரு கனவுலகில் இருக்கிறோமா என்று தோன்றியது. அவளது கையில் இருந்த கடையின் சாவி கொத்து குளிர்ந்த நிஜமாக அவளை தொட்டது. சுற்றிலும் கூடியிருந்த அனைவரின் முகத்திலும் ஆச்சரியமும் மரியாதையும் தெரிந்தது. சற்று நேரத்திற்கு முன்வரை அவளை பரிதாபத்துடனும் இழிவாகவும் பார்த்த கண்கள் இப்போது மரியாதையுடன் அவளை பார்த்தன. அவமானப்படுத்தப்பட்டு எல்லாவற்றையும் இழந்தவனைப் போல குறுப்பு கடையிலிருந்து தனது அற்பமான பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். யாரையும் பார்க்காமல் தலைகுனிந்து அவர் கூட்டத்திற்கிடையே நடந்து சென்றார். அவரது பேராசை அவரையே அழித்தது என்று கூடியிருந்தவர்கள் கிசுகிசுத்தார்கள். லக்ஷ்மிக்கு யார் மீதும் கோபம் வரவில்லை. அவள் கடையின் உள்ளே சென்றாள். ஒவ்வொரு பொருளும் அவளுக்கு பரிச்சயமானவை. ஆனால் இன்று அவை அனைத்தும் அவளுடையவை. அந்த பழைய தேநீர் பாத்திரங்களும் பெஞ்சுகளும் மேசைகளும் எல்லாம் ஒரு புதிய வாழ்க்கையின் பகுதியாக மாற தயாராகிக் கொண்டிருப்பது போல அவளுக்கு தோன்றியது. அன்று மாலை தன் சின்ன தங்கையின் கையை பிடித்து வீட்டிற்கு திரும்பும்போது லக்ஷ்மியின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. நேற்று இதே வழியாக கண்ணீருடன் நடந்தது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஒரே நாளில் வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டது! அந்த இரவில் அவளாலும் பார்வதியாலும் தூங்கவே முடியவில்லை. அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். கடையை எப்படி முன்னேற்றுவது? பார்வதியின் படிப்பு, புதிய வீடு, அவர்களது கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்தன. அக்கா, நாம் இனி ஏழை குழந்தைகளுக்கு தேநீர் கொடுக்கும்போது யாரும் சண்டை போட மாட்டார்கள் அல்லவா? பார்வதியின் களங்கமற்ற கேள்வி லக்ஷ்மியின் கண்களை குளமாக்கியது. இல்லை கண்ணே, அவள் தங்கையை அணைத்துக் கொண்டாள். இனி நம் கடைக்கு வரும் யாரும் பஸ்ஸியுடன் இருக்க மாட்டார்கள். லாபத்தை மட்டும் பார்த்து நமக்கு ஒரு வியாபாரம் வேண்டாம். அன்பையும் சேர்த்து பரிமாறும் ஒரு இடமாக இருக்க வேண்டும் நம் கடை. மறுநாள் காலையில் புதிய சூரிய உதயத்துடன் லக்ஷ்மி தனது கடையை திறந்தாள். பழைய பலகையை மாற்றி லக்ஷ்மி டீ ஸ்டால் என்று எழுதிய புதிய பலகையை அவள் அங்கே மாட்டினாள். அது ஒரு தேநீர் கடையின் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கையின், நன்மையின், நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது. மாதங்கள் கடந்து சென்றன. கோட்டயம் நகரத்தின் காலை பொழுதுகள் லக்ஷ்மி டீ ஸ்டால் என்ற அந்த சிறிய கடையின் நறுமணத்தை ஏற்றுக்கொண்டுதான் விழித்தெழுந்தன. அது ஒரு சாதாரண தேநீர் கடையின் வாசனை அல்ல. ஏலக்காயும் இஞ்சியும் கலந்த தேநீரின், சூடான உளுந்து வடையின், அதனுடன் அன்பையும் நட்பையும் கலந்த ஒரு நறுமணமாக இருந்தது. லக்ஷ்மியின் கடின உழைப்பு அந்த கடையை ஒரு புதிய உலகமாக மாற்றியது. பழைய தூசி படிந்த சுவர்களில் மெல்லிய மஞ்சள் நிற பெயிண்ட் ஒளிரத் தொடங்கியது. அழுக்கான பெஞ்சுகளுக்கு பதிலாக சுத்தமான சிறிய மரமேசைகளும் நாற்காலிகளும் வரிசையாக நின்றன. கடையின் முன்புறத்தில் அவள் வளர்த்த செம்பருத்தியின் முல்லையும் பூத்துக் குலுங்கி நின்றன, வருபவர்களை வரவேற்பது போல. ஆனால் உண்மையான மாற்றம் அந்த கடையின் இதயத்தில்தான் இருந்தது. லக்ஷ்மியின் புன்னகைதான் அங்கேயுள்ள முக்கிய உணவு பண்டம். பள்ளி மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் அது ஒரு அடைக்கல இடமாக மாறியது. ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் தேநீர் எப்படிப்பட்டது என்று அவளுக்கு மனப்பாடமாக இருந்தது. கசப்பு அதிகமாக்கியும் இனிப்பை குறைத்தும், சிலருக்கு இஞ்சியிட்டும் வேறு சிலருக்கு ஏலக்காயிட்டும் அவள் ஒவ்வொருவரின் விருப்பத்தையும் நினைவில் வைத்திருந்தாள். தங்கைக்கு கொடுத்த வார்த்தையை அவள் ஒரு புண்ணிய காரியம் போல பாதுகாத்தாள். கடையின் ஒரு மூலையில் பசி உள்ளவர்களுக்கு இங்கே இடமுண்டு என்று எழுதிய பலகையை தொங்கவிட்டாள். அது ஒரு விளம்பர வாசகம் அல்ல, ஒரு வாக்குறுதி. தினமும் மாலை நேரங்களில் வேலையும் கூலியும் இல்லாமல் அலைபவர்களும் வழித்தவறிய குழந்தைகளும் அந்த பலகையின் நிழலில் அடைக்கலம் தேடினார்கள். லக்ஷ்மி அவர்களுக்கு உணவு பரிமாறியது பரிதாபத்தால் அல்ல, தன் சொந்த அனுபவங்களிலிருந்து பிறந்த இரக்கத்தால்தான். அவர்களுடன் சிறிது நேரம் பேசவும் அவள் நேரம் கண்டுபிடித்தாள். பள்ளி விட்டு வந்ததும் பாருக்குட்டி அக்காவிற்கு உதவியாக வருவாள். கணக்குகளை எழுதி வைத்தும் வருபவர்களிடம் அன்புடன் பேசியும் அவள் அந்த அன்பு கடையின் ஒரு பகுதியாக இருந்தாள். அக்கா கட்டி எழுப்பிய சாம்ராஜ்யத்தின் இளவரசி அவள். ஒரு நாள் விலையுயர்ந்த ஒரு கார் கடையின் முன் வந்து நின்றது. அதிலிருந்து மாதவமேனனும் மனைவியும் அவர்களது செல்லமதன் கண்ணனும் இறங்கினார்கள். லக்ஷ்மியால் அதை நம்பவே முடியவில்லை. அவர்கள் புன்னகையுடன் கடைக்குள் வந்தார்கள். கண்ணன் ஓடி வந்து அவளுடைய கையில் ஒரு படத்தை கொடுத்தான்.
ஒரு தேநீர் கடையின் மற்றும் அதில் சிரித்து நிற்கும் ஒரு பெண்ணின் படம். லக்ஷ்மியின் கடை மிகவும் வளர்ந்து விட்டதே, இங்கே இப்போது வியாபாரம் மட்டுமல்ல, அன்பையும் சேர்த்து பரிமாறுகிறார்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். மாதவமேனன் பெருமையுடன் சொன்னார். அவர்களது கண்களில் இருந்த பாசத்தை பார்த்தபோது லக்ஷ்மியின் இதயம் நிறைந்தது. ஒரு சிறிய கருணையின் பலன் எவ்வளவு பெரியது என்று அவள் நன்றியுடன் நினைத்தாள். லக்ஷ்மியின் வாழ்க்கை அந்த ஊருக்கு ஒரு பாடப்புத்தகமாக இருந்தது. அவள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் ஒரு விளக்கு போல மற்றவர்களுக்கும் வெளிச்சம் தந்தது. நாம் செய்யும் நல்ல செயல்கள் ஒருபோதும் வீணாக போகாது என்றும், அதன் பலன் பணமாகவோ புகழாகவோ மட்டுமல்ல, மனதிலுள்ள மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் தான் திரும்ப கிடைக்கும் என்றும் அவளது வாழ்க்கை மௌனமாக உலகுக்கு சொல்லியது. லக்ஷ்மி டீ ஸ்டாலில் இருந்து உயர்ந்த அந்த நன்மையின் நறுமணம் அந்த ஊர் முழுவதும் பரவியது.